மம்முட்டி கொதிக்க காரணம் இல்லை சார், அவர் எப்பவுமே இப்படிலாம் கொதிச்சு பேச மாட்டாரு. மம்முட்டி இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொதிக்க மாட்டாரு, அவரவே பேச வச்சுட்டாங்க. மம்முட்டி பேசுறாரு, பிருத்திவிராஜ் பேசுறாரு. பிருத்திவிராஜ் என்ன சொல்றாரு? பிருத்திவிராஜ் வந்து பேசுறதுக்கு பேசுற உரிமை இருக்கு, எல்லாருக்கும் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிருத்திவிராஜ் பேசிட்டாரு. மம்முட்டி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டாரு. மம்முட்டி வந்து இவ்வளவு நாள் நீங்க பேசுனீங்கல்ல, இத்தனை ஆண்டுகளா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கல்ல, நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல, அவன் பேசுவான், கேட்கட்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய விஷயம். பிருத்திவிராஜும் சரி மம்முட்டியும் சரி இரண்டுமே வந்து மலையாள சினிமாவின் கலக குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப அவங்க குரல் கிடைச்சோன்னா இது வேற மாதிரியான அடுத்தடுத்து தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சினிமா பிரபலங்கள் ஒரு தடவை இப்போ வெட்டி விட்டு போடுறாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு ஆண்டாண்டு காலமாக வந்து அவனை வந்து ஒரு சாதியை சொல்லி அடக்கி வச்சுருந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் அவனை அடக்கி வச்சுட்டே இருந்தீங்க, அவன் பேசவே கூடாதா? இப்போ கூட பேசக்கூடாதா? இப்போ அவன் பேசுவான், பேசட்டும், அவனை விடுங்க. அவன் எங்களுடைய குரலாக பேசுகிறான், நாங்கள் பேச முடியாது. நான் நீங்கள் ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கேன், நான் பேச முடியாது, என்னுடைய குரலாக அவன் பேசுகிறான்.